சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கவனிங்க, நீதிமானாக இருப்பீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு உண்மையாய் நடப்பீங்க என்று சொன்னால், நீங்க கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருப்பீங்க என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விரோதமாக சத்துரு வெள்ளம் போல வரலாம், ஆனா முன்னாடி ஒருவர் நிற்கிறார், ஜெயக்கொடி ஏந்தி கொண்டு, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்றார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது என்று விசுவாசித்து அவரை உண்மையாய் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையாக இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக வெள்ளம் இல்லை, பெரும் ஆற்று காட்டாற்று வெள்ளமே வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் அவைகளை உண்மையில் புரள விழாதபடி நான் தடுக்கு அதை உனக்கு பாதுகாப்பாய் உன்னுடைய நிற்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, இந்த உலகத்தில் வேறு எந்த மனுஷனும் பாதுகாக்க முடியாது. இந்த உலகத்தில் வேறு யாராலும் நம்மோடு கூட எப்போதும் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துரு வெள்ளம் போல வரட்டும், எதிரி கோலியாத்தை போல நிற்கட்டும், செங்கடல் பெருசாக தடையாய் நிற்கட்டும், எரிகோ மதில் பெருசாக இருக்கட்டும், எப்படியோ இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் தாண்டி செல்வதற்கு, ஜெயிப்பதற்கு, கடப்பதற்கு ஆவியானவர் அந்நாட்களிலே உதவி செய்து நடத்துவார். ஆனால் இந்த நாளிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும்.